ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகீஸ் vlog. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குரோம் பீச் தான் போயிருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்ஜாய் பண்ண தான் போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய கேம்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நல்லாவே விளையாண்டு என்ஜாய் பண்ணோம். தேர்ஸ்டே ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே தான் பிளான் பண்ணியிருந்தோம். 6 o'clock பக்கம் வந்து நம்ம ஃபேமிலிஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் ஷார்ப்பாக அந்த டைமுக்கு வருவாங்கன்னா இல்லை, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேஸில் இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கவங்க கொஞ்சம் சீக்கிரம் வருவாங்க, கொஞ்சம் தூரமாக இருக்கவங்க கொஞ்சம் லேட்டாகும் அந்த மாதிரி. அதனால் ஒரு 6-6:30 பக்கம்லாம் வந்து எல்லா ஃபேமிலியும் வந்து அந்த இடத்துக்கு வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க. பீச் பக்கத்துலேயே பார்க்கிங் பண்ண முடியாது, கொஞ்சம் வெளியிலே பார்க் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். அப்போ தான் நம்ம அந்த பீச்சுக்கு வந்து ரீச் பண்ண முடியும். இப்படி நடந்து வர பாதையிலே நமக்கு பீச்செல்லாம் தெரியும். சைட்லலாம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அது இதுன்னு இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருந்து பார்க்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா நல்லா குட்டீஸ்லாம் விளையாடுறதுக்கு நிறைய திங்ஸ்லாம் இருக்குது. நல்ல குட்டீஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஏரியான்னு தான் சொல்லலாம். குட்டீஸ் மட்டும் இல்லை, நம்மளுமே என்ஜாய் பண்ணி நல்லா ஜாலியாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அழகான பிளேஸ் தான். நல்லா இருந்துச்சு. லைட்டிங்குமே ரொம்ப நிறைய இடத்துல இருந்துச்சு. அதனால் எங்கேனாலும் நம்ம போய் உட்காந்து சாப்பிட்டு எடுத்து செஞ்சு விளையாண்டுக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ் தான். பீச்சுக்கெலாம் வரணுன்னா ஒன்று காலையில் ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக வரலாம், இல்லைனா சன்செட் ஆகுறது பார்க்குறதுக்கு வர்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து சன்செட் பார்க்க வரலாம் தான் ஒரு பிளான் பண்ணோம். திடீர்னு வந்து அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து 6 மணிக்கு மேலே தான் வர முடிஞ்சுது. இப்போ வேறு விண்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, அதனால் வந்து சீக்கிரமாகவே சன்செட் ஆகிடுது. ஒரு 5:30 5 o'clockலாம் வந்து இருட்டவே ஆரம்பிச்சிடுது. நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா 6 o'clock. அந்த டைமே பாருங்களேன் 8 மணி மாதிரி இருட்டிகிட்டே இருக்குது. அந்த டைமுக்கு தான் நாங்கள் உள்ளே எல்லாருமே வந்தோம். லைட்டிங் நல்லா இருக்க மாதிரி ஒரு பிளேஸில் போய் இருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு வந்தாச்சு. வீட்டில் இருந்தே மேட்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா அந்த புல்லுலலாம் உட்காரும்போது நல்லா ஜில்லுன்னு இருக்குது இந்த விண்டர் டைம்னால். அதனால் மேட்லாம் விரித்து தான் நம்மளால் உட்கார முடியும். அதனால் அதுக்கு தேவையான மேட்டு அப்புறம் சொட்டர் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். எல்லாருமே பிளான் பண்ணி சொட்டர் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் சுத்தமாக குளிரவே இல்லை. பீச் பக்கத்துலனாலே குளிருன்னு சொல்லுவாங்க, ஆனால் அன்றைக்கி குளிரவே இல்லை. ஏன்னா சுத்தமாக காற்று எதுவுமே இல்லையா, அதனால் வந்து அந்தளவுக்கு குளிர் தெரியலை. ஸோ கொண்டு வந்த சொட்டரை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து சும்மா ரீல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது வந்து டைம் எப்படி போகுதுன்னே தெரியலை. ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லி காமெடி பண்ணி கலாய்ச்சி எடுத்து சிரிச்சுக்கிட்டு செம்மையாக ஃபன் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம். 6 மணிக்கு உள்ளே போனோம். 9 மணி வரைக்கும் அங்கே லேடிஸ் அட்டகாசம் தாங்க முடியல. சும்மா ரீல்ஸ் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தோம். 9 மணி ஆனது எப்படி ஆச்சுன்னே தெரியல. திடீர்னு பிள்ளைங்களாம் பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா நீங்கள் ரீல்ஸ் எடுத்தெல்லாம் போதும் வாங்க பசிக்குதுன்ட்டாங்க. அப்படியே கிளம்பி இங்கே வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடெலாம் ரெடியாக இருந்தது. சாப்பாடு எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் டீம்லேயே ஒரு அக்கா இருக்காங்க, ரம்யாக்கா. அவங்களோட கடை இருக்குது, ஓன் கடை, பிரபாஸ் காஃபேன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. நாங்கள் எங்கே டூர் அவுட்டிங் வெளியில் போனாலுமே அவங்க கடையில் வந்து ஆர்டர் பண்ணிடுவோம். ஒன்று வீட்டிலேருந்து கொண்டு போவோம், அப்படி இல்லைன்னா கடையில் ஆர்டர் பண்ணிடுவோம். என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டோன்னா சூப்பராக பேக் பண்ணி சூடாக இருக்கிற அளவுக்கு வந்து ஹாட் பேக்லலாம் வச்சு கொண்டு வந்துடுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா பரோட்டா, சப்பாத்தி, வெஜ் கிரேவி, இட்லி, சட்னி, சாம்பார் அந்த மாதிரி நிறைய கொண்டு வந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு சூப்பராக ஒரு கேம் விளையாண்டோம். நம்ம படம் பேர்லாம் கண்டுபிடிப்போம்ல, ஆக்ஷன் சொல்லி கண்டுபிடிப்போம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கேம் தான் விளையாண்டோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டைம் எப்படி போச்சுன்னே தெரியலை. அந்த கேம் விளையாண்டதை நீங்களே ரியலாக பாருங்கள். நல்லாவே என்ஜாய் பண்ணி விளையாண்டுருப்போம். போடு 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 கூட்டம் ரெண்டு வார்த்தை தண்ணி டேய் டேய் நீங்க வாங்கவே நடந்துங்க தெரியாது உங்களுக்கு யாருமே தெரியாது. நீங்க நேரா வந்துருங்க. நீங்க வார்த்தை கொஞ்சம் டைம் எடுத்துங்க. குளிக்கிறது காபி சாமி காக்கி சட்டையா காலேஜே வருமா போலீஸ்ங்கிற வார்த்தையா அப்படியே வரும். திருடன் போலீஸ் குரங்கு அரிப்பா எந்திரிச்சிட்டேன் வெளுத்து போடுவோம்.
வெற்றி பட தேர்தல் பட தேர்தல் படையா அருள்நிதி படமா அருள்நிதி படம் என்ன படம் வந்துச்சு சொல்லுங்க அருள்நிதி தடமா படை படை என்ன படையில என்ன டேய் மண்ணங்க கொட்டாதீங்க பெரிய குடும்பம் பெரியக்கு இன்னொரு பெரிய மாதிரி இன்னொரு மீனிங் கேக்குறீங்க அண்ணா 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 ஓகே அண்ணாமலை முதல் சாலையா அண்ணா நகர் முதல் சாலை அவங்க வாயாசையான பாத்துக்கோங்க போடு 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 ஒண்ணு வாயை திறக்க கூடாது மட்டும்தான் ஆனா ஹீரோ பழையாளு பூனை பூனைக்குட்டி ஆமா 40 வார்த்தை இன்னும் ஒரு செகண்ட் நான் 30 செகண்ட் தான் ஒரு நிமிஷம் பரதநாட்டியமா வடிவேலு நடந்துரும் வச்சு செய்ய போறீங்க இங்கிட்டு வாடா ஏத்தாப்ல ஓகே ஆனந்த பூங்காற்று அடி இரு கண்கள் கண்ணாடி வலி வலி நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகும்போது எந்த மாதிரி கேம்லாம் விளையாடுவீங்க எப்படிலாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு ரிட்டன் கிளம்புறதுக்கு வந்து 12 மணி மேலே ஆயிடுச்சு. டைம் போனதே தெரியலை, தூக்கமே வரல. இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் குட்டீஸ்க்காக நம்ம கிளம்பி தானே ஆகணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு 12 மணி பக்கம் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறதை வந்து மறக்கவே முடியாது. ரொம்பவே ஒரு அழகான நாள் தான் சொல்லணும். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.